கம்ப்யூட்டர் என்ஜின் ஸ்டோரேஜ் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் உங்க லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ரீஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ஃபைல்ஸும் இருக்கான்னு செக் பண்றீங்க. நார்மலி எஸ் இருக்கும், பிகாஸ் ஃபைல்ஸ் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கூகுள் கம்ப்யூட்டர் என்ஜின்லயும் அதே கான்செப்ட் தான். எவ்ரி வர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு boot disk இருக்கும். அதுல ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜாவா, டாக்கர் எல்லா இமேஜும் இன்ஸ்டால் பண்ணுவோம். பிசினஸ் ஃபைல்ஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் persistent டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணுவோம். persistentனா என்னன்னா VM ஸ்டார்ட் ஆனாலும் டேட்டா சேஃபா இருக்கும். பட் லோக்கல் SSD இஸ் டிஃப்ரெண்ட். அது சூப்பர் ஃபாஸ்ட் ஆனா டெம்பரவரி. VM delete பண்ணனா இல்ல ஹோஸ்ட் சேஞ்ச் ஆனா டேட்டா போயிடலாம். அதனால ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸ்க்கு லோக்கல் SSD யூஸ் பண்ண மாட்டாங்க. பேக்கப் வேணும்னா சிம்பிள் ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுங்க. ஸ்னாப்ஷாட்னா என்னன்னா உங்க டிஸ்கோட போட்டோ காப்பி மாதிரி. ப்ராப்ளம் வந்தா ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரிமெம்பர் ட்ரிக். பூட் டிஸ்க்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரெசிஸ்டன்ட் டிஸ்க்னா பெர்மனன்ட் டேட்டா, லோக்கல் SSDனா டெம்பரரி ஸ்பீடு, ஹைப்பர் டிஸ்க்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஸ்னாப்ஷாட்னா பேக்கப். ஃபாலோ பண்ணுங்க. டுமாரோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ல பார்க்கலாம். பை.